வணக்கம். எக்ஸ்பிரஸ் நியூஸுக்கு உங்களை வரவேற்பது வனிதா பரமசிவம் மற்றும் அடுத்த ஆண்டு 2017ஆம் ஆண்டு மே மாதம் வரை தமிழகத்திற்கு 160 TMC தண்ணீர் தேவை. காவிரி தொழில்நுட்ப குழுவின் ஆய்வறிக்கையில் தகவல். 12 லட்சம் ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள விவசாயத்திற்கு 133 TMC தண்ணீர் தேவை எனவும் அறிக்கை. தமிழகத்தில் குடிநீருக்கு மட்டும் 22 TMC தண்ணீர் தேவை என நிபுணர் குழு தகவல். காவிரியில் நீர் இல்லாததால் உலர் நிலங்களாக மாறும் தமிழக விளைநிலங்கள். தொழில்நுட்ப குழு ஆய்வறிக்கையில் அதிர்ச்சி தகவல். கடல் நீர் விளைநிலங்களுக்குள் புகுந்து வருவதால் விவசாயம் அழிந்து வருவதாகவும் தகவல். தஞ்சை உள்ளிட்ட பகுதிகளில் நெற்பயிர்கள் முளைக்கூட விடவில்லை எனவும் அறிக்கை. தமிழகம் முழுவதும் விவசாயிகள் தொடர் ரயில் மறியல் போராட்டம். போராட்டத்தில் ஈடுபட்ட ஆயிரக்கணக்கான விவசாயிகள் மற்றும் அரசியல் கட்சியினர் கைது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி போராட்டம். போராட்டம் தொடரும் எனவும் எச்சரிக்கை. மதுரையில் ரயில் மறியல் போராட்டம் நடத்த முயன்றவர்கள் மீது போலீசார் தடியடி. காவல்துறையினர் தடியடியில் ஒருவர் காயமடைந்ததாக தகவல். தடைகளை தாண்டி போராட்டக்காரர்கள் ரயில் நிலையத்திற்குள் நுழைய முயன்றதால் நடவடிக்கை. அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக 300க்கும் மேற்பட்டோர் கைது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி தொடர் ரயில் மறியல் போராட்டம். திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தில் மறியல். ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகவினர் கைது. பேரணியாக சென்ற ஸ்டாலின் உள்ளிட்டவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் பரபரப்பு. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் மக்கள் நல கூட்டணியினர் ரயில் மறியல். வைகோ, ஜி ராமகிருஷ்ணன் உள்ளிட்டவர்கள் பங்கேற்பு. தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டதாக கைது. மத்திய அரசுக்கு தமிழக மக்களுக்கு துரோகம் செய்தால் இந்திய ஒருமைப்பாடு உடையும் என வைகோ எச்சரிக்கை. திருச்சி அருகே விவசாயிகள் நூதன முறையில் போராட்டம். ரயில் பாதையில் பந்தல் அமைத்தும் நாற்று நட்டும் சமையல் செய்தும் விவசாயிகள் மறியல். சரக்கு ரயிலை மறிக்க ஓடிய விவசாயிகளால் பரபரப்பு. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும் வரை போராட்டம் தொடரும் என தகவல். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி சென்னை பேசின் பிரிட்ஜ் ரயில் நிலையத்தில் ரயில் மறியல். போராட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் கைது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை. சென்னை தாம்பரத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் பாலு தலைமையில் ரயில் மறியல். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தடுத்ததால் காவல்துறையினருடன் வாக்குவாதம். தடுப்புகளை மீறி திமுகவினர் ரயில் நிலையத்திற்குள் நுழைந்ததால் பரபரப்பு. தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் திமுகவினர் கைது. திருச்சியில் தடைகளை உடைத்து சென்று போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் காவல்துறையினர் தடுக்க முயன்றதால் தள்ளுமுள்ளு. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசை கண்டித்தும் முழக்கம். தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டதாக திமுக முன்னாள் அமைச்சர் KN நேரு உள்ளிட்டோர் கைது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி தண்டவாளத்தில் சமையல் செய்து மறியல் போராட்டம். தஞ்சையில் விவசாயிகள் நூதன போராட்டம். பயணிகள் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது. 2 மணி நேரம் நடந்த போராட்டத்தால் பயணிகள் அவதி. மேட்டூர் அணை நீர்மட்டம் சரிந்து வருவதால் விவசாயிகள் கவலை. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 7051 கன அடியிலிருந்து 3738 கன அடியாக குறைந்தது. கர்நாடக அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு நிறுத்தப்பட்டுள்ளதால் நீர்வரத்து குறைந்துள்ளதாக தகவல். அணையிலிருந்து வினாடிக்கு 12000 கன அடி நீர் திறப்பு. திருச்செங்கோடு அருகே பரவும் மர்ம காய்ச்சலால் பொதுமக்கள் அச்சம். மர்ம காய்ச்சலுக்கு சிறுவன் பலியான சோகம். காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட மேலும் 4 பேருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு பொதுமக்கள் கோரிக்கை. அதிமுகவின் 45ஆம் ஆண்டு தொடக்க விழா. ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் கொண்டாட்டம். அதிமுக நிறுவனர் எம்ஜிஆர் சிலைக்கு முக்கிய நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை. 45ஆம் ஆண்டு விழா மலர் வெளியீடு.
முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நிலை தேறி வருவதாக மருத்துவர்கள் தகவல். முதல்வருக்கு சிகிச்சை அளிக்க லண்டன் மருத்துவர் மீண்டும் சென்னை வருகை. எய்ம்ஸ் மற்றும் சிங்கப்பூர் மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை. அதிமுகவின் 45ஆம் ஆண்டு விழாவை கொண்டாட முதல்வர் இல்லை என்பது வருத்தம். அதிமுக பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் கருத்து. சிங்கப்பூர் மவுண்ட் எலிசபெத் மருத்துவர்கள் அளிக்கும் சிகிச்சையில் மீண்டு வருவார் என நம்பிக்கை. சந்திரபிம்பம் வளருவது போல முதல்வர் ஜெயலலிதா உடல்நிலை தேறி வருகிறார் எனவும் சம்பத் கருத்து. ரேஷன் கடைகளில் அரிசியின் விலை மும்மடங்கு உயர்த்தப்பட்டதற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம். வறுமை கோட்டுக்கு மேல் உள்ளவர்களுக்கு 1 கிலோ அரிசி ₹8.30 ₹22.54 உயர்த்தப்பட்டுள்ளதாக தகவல். உத்தரவை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெறவும் ராமதாஸ் கோரிக்கை. மருத்துவர்கள் மற்றும் நோயாளிகளின் உடைமைகளை திருடி வந்த நபர் கைது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தொடர் திருட்டில் ஈடுபட்டவர் சிக்கினார். 2 லேப்டாப்புகள் 5 செல்போன்களை பறிமுதல் செய்து விசாரணை. காவல்துறை ரோந்து பணியின் போது சிக்கியதாக தகவல். தமிழகத்தில் உள்ள நீதிமன்ற அறைகளில் சிசிடிவி கேமரா பொருத்த கோரிய வழக்கு. கேமரா பொருத்த ஆகும் செலவு குறித்து தமிழக அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்யப்படும். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் தகவல். வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை 21ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. ராசிபுரம் சேந்தமங்கலம் சாலையில் பொதுமக்கள் திடீர் சாலை மறியல். முறையாக குடிநீர் வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. சாலை மறியலால் போக்குவரத்து பாதிப்பு. காவல்துறையினர் பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டத்தை கைவிட்ட மக்கள். தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் கொதிகலன் வெடித்து 2 தொழிலாளர்கள் பலியான சம்பவம். 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க கோரி ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம். 500க்கும் மேற்பட்டவர்கள் அனல் மின் நிலைய நுழைவு வாயிலில் ஆர்ப்பாட்டம். பலியான தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கவும் கோரிக்கை. பரமக்குடி அருகே அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து. உடல் சிதறி 2 பலியான சோகம். 10ற்கும் மேற்பட்டோர் படுகாயம். மாவட்ட துணை ஆட்சியர் நேரில் சென்று விசாரணை. இறந்தவர்கள் 2 கண்ணமங்கலத்தைச் சேர்ந்தவர்கள் என தகவல். தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணனின் தாயார் மறைவு. அரசு அதிகாரிகள் மற்றும் அமைச்சர் விஜயபாஸ்கர் நேரில் அஞ்சலி. சென்னை பெசன்ட் நகர் மென் மயானத்தில் இறுதிச் சடங்கு நடைபெறும் என அறிவிப்பு. கரூரில் அரிசி கடையில் நுழைந்து 50,000 ரூபாய் மற்றும் பொருட்கள் கொள்ளை. சுவரில் ஓட்டை போட்டு உள்ளே நுழைந்து கொள்ளையடித்த மர்ம கும்பல். கடை உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் தீவிர விசாரணை. பொள்ளாச்சி ரயில் நிலையம் அருகே கழுத்தை அறுத்து ஆண் படுகொலை. சடலத்தை மீட்டு காவல்துறையினர் தீவிர விசாரணை. படுகொலை செய்யப்பட்டவர் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரைச் சேர்ந்தவர் என தகவல். நாம் தமிழர் கட்சியினரின் பொதுக்கூட்ட மேடையை அடித்து நொறுக்கிய அதிமுகவினர். சென்னை அருகே எண்ணூரில் முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்து அவதூறாக பேசியதாக புகார். சம்பவம் குறித்து எண்ணூர் காவல்துறையினர் விசாரணை. நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை அம்பாள் கோவில் ஊஞ்சல் மண்டபத்தில் விழா நடைபெறும் என அறிவிப்பு. கொல்கத்தாவில் 6இல் ஒரு பெண் கணவரால் துன்புறுத்தப்படுவதாக புள்ளி விவரம். புள்ளி விவரங்களில் வெளியான அதிர்ச்சி தகவல். கணவன்களால் மனைவிகள் துன்புறுத்தப்படும் சம்பவங்கள் 12.2% அதிகரித்துள்ளதாகவும் தகவல். பாகிஸ்தான் நடிகர்களுக்கு தடை விதிக்கப்பட்ட விவகாரம். பிரதமர் மோடி மீது குற்றம் சாட்டும் இயக்குனர் அனுராக் கஷ்யப். பாகிஸ்தான் பயணம் குறித்து பிரதமர் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தல். பாகிஸ்தான் நடிகர்களுக்கு விதிக்கப்பட்ட தடை குறித்து பிரதமர் மௌனம் காப்பது ஏன் எனவும் கேள்வி.
கேரள மாநிலத்தின் சிறந்த நடிகர் நடிகைகளுக்கான விருது வழங்கும் விழா. மம்முட்டியின் மகன் துல்கர் சல்மான் சிறந்த நடிகராக தேர்வு. சிறந்த நடிகைக்கான விருதை தட்டிச் சென்றார் நடிகை பார்வதி. முதலமைச்சர் பினராயி விஜயன் விருதுகளை வழங்கி கௌரவிப்பு. விஜயை தொடர்ந்து சூர்யாவுடன் ஜோடி சேரும் நடிகை கீர்த்தி சுரேஷ். விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் தானா சேர்ந்த கூட்டம் படத்திற்கு ஒப்பந்தம் செய்ய பேச்சுவார்த்தை. விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என தகவல். கணவரை பிரிந்ததாக வெளியான தகவலில் உண்மை இல்லை என நடிகை கனிகா அறிவிப்பு. சென்னையில் கணவர் மற்றும் 5 வயது மகனுடன் சந்தோஷமாக வாழ்வதாக விளக்கம். தேவையற்ற வதந்திகளை பரப்ப வேண்டாம் எனவும் வேண்டுகோள். சந்தானத்திற்கு ஜோடியாக நடிக்கிறார் பிரேமம் புகழ் சாய் பல்லவி. இயக்குனர் செல்வராகவன் இயக்கும் புதிய படத்தில் நடிக்க பேச்சுவார்த்தை. படத்திற்கான கதை தயாராகிவிட்டதாகவும் விளக்கம். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான விமான சேவை குறைப்பு. பாகிஸ்தானின் PIA விமான நிறுவனம் நடவடிக்கை. இரு நாடுகளுக்கு இடையே ஏற்பட்டு வரும் பதற்றத்தை அடுத்து முடிவு. மோசமான வான்வழி போக்குவரத்து காரணமாக முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல். உலகிலேயே உயர்ந்த கட்டிடத்தை விட உயர்ந்த கட்டிடம். பூர்ஜ் கலீபா கட்டிடத்தை விட உயரமாக கட்ட துபாய் அரசு முடிவு. 2020க்குள் புதிய கட்டிடம் கட்டி முடிக்கப்படும் எனவும் தகவல். இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவடைகின்றது. அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி.